ரூபா 2 கிலோ வாங்கணும். ஸோ அந்த 40 rupees பே பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சமையல் அறை. பாட்டு பாட்டு அது வரேன்டா. ஊற வச்சியாடா கம்மி கைஸ். 5 பேருக்கு வந்து 4 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். வெங்காய தக்காளி கட் பண்ணுற மாதிரி. எத்தனை வெங்காய தக்காளி? 2 3 வெங்காயம் தக்காளி ப்ளஸ் 5 பேருக்கு வந்து நான் எத்தனை கிளாஸ் அரிசி? அது 4 கிளாஸா? 4 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். இதில் போட்டோம். ஹரி இந்த பாருங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்துருப்பான். கடைக்காரன் ஒரு பீஸ் போட்டு கொடுப்பான். இங்கே பாருங்க இவங்க ஒரு பீஸ் போடுறான் புதுசாக. பீஸ் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா கைஸ். இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறதும் வெங்காயம் கட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டஃப்பான ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும் நீங்கள் சமைச்சிங்கன்னா, சப்போஸ் ஃபிஷ் சமைச்சிங்கன்னா அதில் ஒரு 2 பீஸ் 1 பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோங்க. காமெடி வேற நக்கல் வேற வர்றவன ஏன்டா. இது 2மே வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு, அதாவது வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது தண்ணி வரும் கண்டன்ட்டு. பட் 2 பல்லு மீன்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, இது 2 முறையும் சொல்லியிருக்காங்க. பூண்டு வந்து 2மே கண்ணுக்கான ஒர்க்கு. ஸோ அதனால் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னுவாங்க. எனிவே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வைங்க. அண்டு இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒர்க்கு. பூண்டு உரிக்கிறதோ வெங்காயம் கட் பண்ணுறதோ இதில் தான் வந்து நம்ம சமைக்கிறதுக்கான டேஸ்ட் ஃபுல்லாகவே வந்து இதில் தான் இருக்கும். என்னடா என்ன ஏமாற்ற முடியாது. ஓகேங்களா? பூண்டு உரிச்சாச்சுடா. வேற பூண்டு உரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதாவது எப்படா சாட்டர்டே சண்டே வரும், நம்ம போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்லாம், நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற காலகட்டத்தில் நாங்கள் வீட்டில் சமைக்கிறோம். போயிட்டு வெளியே போயிட்டு 8 மணிக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கிறோம். பேச்சுலர்ஸ் நாங்கள் 4 பேர். எங்கெல்லாம் மிச்ச வேறு யார்? உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. இதுவே நாங்கள் சமைச்சுன்னு இருக்கோம். இதே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நீங்கள் வெளியே போயிட்டு சமைக்கிறதை விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த உலகத்திலே சிறந்த முட்டாள் நீதான் ஒருத்தன் சொன்னான், ஒத்துக்கிறேன். 4-5 பேர் சேர்ந்து பசங்க சூப்பராக இருக்கும். அது ஒரு குட் மெமரிஸ், நல்ல வைப்பு, குட் மெமரிஸ், ஒரு பாண்டிங். ஸோ எனிவே வந்து மேக்ஸிமம் வெளியே போய் சாப்பிட்றது வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அது கரெக்டாக பேசுறேன்டா. கரெக்டாக சொல்கிறேன் பாயிண்ட்லாம். நாம தான் வந்தாச்சு. சும்மா என்ன பேச வேண்டியது தெரியல. கரெக்டாக தான் பேசுனதுங்க. இந்த அடுத்த ப்ராசஸ் வந்து இப்போ அடுத்து வெங்காயமும் நான் கட் பண்ண போகிறேன். அடி வந்து மீன் குழம்பு வச்சுருவோம். ஆனால் வீடியோவே பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் போன கடைக்கு வாங்கிட்டு வரதுக்கு. இப்போ சமைக்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். இதே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். 5 பேர் போனீங்கன்னா அதுக்கப்புறம் 5 பேருக்கு சமைக்கிறேன். ஓகேங்களா? அரி சொல்றா பேர் ஒன்று சொல்ல வந்தேன்ல, சொல்லு. எல்லாமே வந்து ஜாலியாக எப்படி போகிறீங்க அப்பதான் இருக்கும். 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சமைச்சிடுவோம். ஸோ இருந்தாலும் எல்லாரும் மனிதர்கள் தானே, சொல்லுங்க. சரி, எல்லாரும் மனிதர்கள் தான். ஒரு 2 பேர் 3 பேர் பெட்டு மேலே படிச்சிருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். எல்லாரும் மனிதர்கள் தானே. மலேரியாக்கள் இல்ல, எல்லாரும் மனிதர்கள் தான். ஓ காமெடி வேறயா? எனிவே
என்ஜாய் பண்ணி சமைங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. கை வலிக்குதாப்பா? சரி ஓகே. வீடியோ எடுக்கிறது கூட யாருமே இல்லைங்க. நானே வீடியோ எடுத்து நானே உங்களுக்காக மெமரிஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லையே. உங்களுக்காகனா நமக்காக உங்களுக்காக கை வலிக்குது. கஷ்டமா இல்லையாடா? இப்போ என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம், சால்ட்டு, எண்ணெய் ப்ளஸ்ஸு கருவேப்பிலை. கரெக்டாக இது போட்டு நல்லா ஒரு வாட்டி அரைக்கணும். கருவேப்பிலை வேறு என்ன போடுறேன்? ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை மசாலா. எண்ணெய் ஊற்றிட்டியா? எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஊற்று ஊற்று. இப்போ இதை வந்து ஒரு சுற்று விடணும். மிக்ஸி எங்கே இருக்கு? அது கூட என்னதுடா? மிளகாத்தூளா கரம் மசாலா? மிளகாத்தூள். அது கூட மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு எப்படி வீடியோ எடு. நீ எடு, நான் பார்த்துறேன். நீ எடு, நான் பார்த்துறேன். சூப்பர், நல்லா பண்ணியிருக்கான். பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவே கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கு. தலையை வந்து அதை கிளியர் அவுட் பண்ணிடுவோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கத்தி எடுத்து கொஞ்சம் சைடில் ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு A few moments later. பாருங்க, கலர்ஃபுல்லாக வந்திருக்கும். No! Oh no! Guys! Oh my god! Guys, இப்போ நாங்கள் சொன்ன ரிசிப்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நான் எதுக்கு அவன் குழம்பு வைக்கிறேன் பொழுது அதுக்கு ஏதோ மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்கு நினச்சேன். பட் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம்ல, ஃபிஷ் ஃப்ரை நம்ம தோசை தாவாவில் போட்டு திருப்பி போகிறோம்ல, அது மேலே மீன் மேலே அப்ளை பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கான மசாலா கைஸ் இது. நீங்கள் கடையில் வாங்கவே தேவையில்லை, நம்ம வீட்லேயே ரெடிமேடாக செய்யலாம். நம்ம பிராண்டை நம்ம இறக்குறோம். ஸோ எனிவே ஹரி கம்மி இங்கே பாரு. ஸோ எனிவே இது வந்து ஒருத்தரும் நம்மளே வந்து கற்றுக்க வேண்டியது போல. நம்ம வீட்டில் அப்பா அம்மா கூட இது, ஏன்னா அவங்க வந்து தனித்தனியாக கலப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்னால் இருந்தானாங்க கரெக்டு தான். பேச்சுலர்ஸ்ன்னு ஒரு ரிசிப்டே நான் வந்து புக்கு எழுத போகிறேன். என்னடா உன்னை இன்ஸ்பயர் ஆகி தான். ஏன்னா நான் ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரி என்னடா புதுசாக ஏதோ பண்ணி நான் பண்ண இருக்கான். அப்போ பார்த்தா அதை வந்து லாஸ்ட்டாக வந்து லைட்டாக நகி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட காரம்லாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் லைட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்ற விட்டுக்கலாம். ஆனால் இப்போ இதுக்கப்புறம் தான் ஐடியா வந்தது, ஒரு புக்கே நான் வந்து பேச்சுலர் ரிசிப்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரத்தை போட்டு கொஞ்சம் காரத்தை போட்டு இது பண்ணணும். இது பாருங்க, ரெண்டு பேர் ஜாலியாக அது அரி காமியா மசாலாவை. இப்போ இது கூட ஃப்ரை பண்ணுமா? இது கூடவா இது மசாலா? இது ஃப்ரை, இது குழம்பு. இந்த பாருங்க, இது கூட வந்து அண்ணன் தலைவன் பாருங்க. சூப்பர் அரி. ஆனால் ஓகேடா, மசாலா பேச்சுலர்ஸ் பாருங்க அழகா 1-8 மணி கடைக்கு போனோம், மீன் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு தனி வைப்புங்க, ஒரு மெமரிஸு. ஸோ எனிவே வந்து இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் வெளியே போய் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி ஓகே. ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தெரில. ஸோ அதுக்கு தான். ஆனால் ரசம் எப்படின்னு வைக்கிறது ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்ல. கைஸ் ரசம் அவர் அண்ணன் ரூமில் வைப்பார் ரசம். ஸோ அவர்கிட்ட அந்த ப்ராசஸ் கொஞ்சம்
ப்ராக்டிக்கலாக சொன்னார்னா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்கு டக்குன்னு அப்படியே வச்சிடலாம். யூடியூப் பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து தெரியல அந்தளவுக்கு அளவு போட்டுன்னு இருக்காங்க. இவர் வந்து வாழ்வழியாக சொல்லிடுவார் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. எனிவே இப்போ அடுத்து நம்மளோட கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டியூட்டி வந்து ரசம் வைக்கணும். ஸோ ரசம் வைக்கிற பொறுப்பு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். கைஸ் ரசம் வச்சாச்சு. ரசம் வச்சுட்டு ஸோ அவங்க குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டான். நம்ம அது வரைக்கும் லூசிஃபர் மூவி ஒன்றும் பார்க்காம இருக்கோம். சரி ஓடிடியில் லூசிஃபர் மூவி பார்க்கலாம். தலைவா வா தலைவா வா தலைவா வா. சொன்னேன் சாப்பாடு வரைக்கும் சொன்னேன். வந்து மாவை சாச்சிட்டு போயிட்டான். வந்து பண்ணுறது ரசம் வைக்கலாம் மிக்சி டெய்லி பண்ணுவான் வேலை. தப்பு பார்த்தனா அடிமேல கழுத்து கழுத்துலாம் வஞ்சிரம் பார்த்துக்கோ. நான் வச்சிருந்தேங்க எத்தி இப்படி எவனா எடுப்பானா இதெல்லாம் மேஜிக் பண்ணா இருக்கு. போப்பா போய் தூங்க ரூம்ல ஏசி போட்டுக்கோ. அதான் பண்ண போகிறோம். கேட்டு வெரி வெரி ஒஸ்டா விதவிதமா கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மீன். டைம் சொல்லிப்போம். இப்போ டைம் வந்து சரி ரைஸ் வச்சாச்சு. குழம்பு கரெக்டாக எவ்வளோ நேரம் இருக்கும் நான் சொல்லு. 10 minutes. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:20 10:30 ரெடி. ரைஸ் நான் வச்ச ரசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலக்கத்துக்கு கரெக்ட் இல்லை. ஃபிஷ்ஷு ரைஸ் என்ன குழம்பு இருக்கு? மத்தி மீன் குழம்பு வச்சுருக்கோம். தட்டு கழுவிட்டு அவ்வளோ சாப்பிட போகிறோம். இன்னும் ஒரு ஈடு தான் போடணும். இன்னும் ஒரு ஈடு போட்டால் போதும். தட்டு எங்கடா இருக்கு அரி எக்ஸ்பெக்டேஷன். இதோட ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து இப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வர மாட்டேங்குது, அப்படியே பிடிச்சிக்குது. அது என்ன எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. அது மீன் சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்கும். பட் சாப்பிட்டுலாம் வைக்கல. அது எடுக்கும்போது ஒழுங்காக வரல. ஃபஸ்ட்டு வாட்டி எடுக்கும்போது ஒழுங்காக வரல. ஸோ எனிவே நான் வச்ச ரசம் எப்படி இருக்குது பாருங்க. அது வந்து அஸ்வின் வச்சான், சாதம் வடித்தான். இது வந்து அரி குழம்பு வச்சது. செஃப் நேற்று 2 விரலில் காமிச்சான், இன்னைக்கு ஒரு விரலில் காமிக்கிறேன். வெளியே பாருங்கள், எல்லாம் டிவி பார்த்துக்கிறாங்க. நீ சரசுக்கு இங்கே வேணா போகிறோம். 4 தட்டு இருக்கு. 1 2 3 4. இன்னும் ஒரு தட்டு வேணுமா? இந்த விதத்தை நான் இந்த குட்டால் சாப்பிட்டு இன்னைக்கு நமக்கான தட்டை தான். தட்டு பற்றாக்குறை காரணமாக நான் இதில் சாப்பிட போகிறேன். ஃபைனலி எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. சமைச்சு முடிச்சுட்டு ஸோ குழம்பு கரண்டி ரைஸு, ரசம், மீன் குழம்பு, மீன் வறுவல். இன்னைக்கு ஒரு புடி தான் வர்றேன்.
ஊத்திக்கோ. ஹரி ரசம் ஊத்திக்கடா. ஏ நல்லா இருக்கு. அப்புறம் ஊத்திக்கடா. ஃபைனலி என்னோட ரசம் வந்து சேல்ஸ் ஆகல. அஸ்வின் நான் அண்ணன் 3 பேர் ஊற்றிக்கணும். இந்த அரி இவன் மட்டும் தான் ஊற்றிக்க மாட்டான். டேய் எரி ரசம் ஊற்றிக்கடா.